ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூபிஐ பண பரிவர்த்தனை செயலிகள் மூலம் நாம் அனைவரும் வங்கிகளுக்கு செல்லாமல் எளிதாக பண பரிமாற்றம் செய்து வருகிறோம். இந்த நிலையில் தான் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் உட்பட அனைத்து யூபிஐ செயலிகளிலும் ரூபாய் 2000க்கும் மேல் பண பரிமாற்றம் செய்யும் பட்சத்தில் 5% முதல் 18% வரை ஜிஎஸ்டி வரி விதிப்பு பற்றி மத்திய நிதி அமைச்சகம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யூபிஐ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபிஐ என அழைக்கப்படும் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இன்று மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. இச்சேவையை அறிமுகம் செய்யும் போது மக்கள் இதை ஏற்பார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் எழுப்பப்பட்டது. ஆனால் இதை அறிமுகம் செய்யப்பட்ட காலகட்டத்தில் ஜியோ, ஏர்டெல் அறிமுகம் செய்த மலிவான மொபைல் டேட்டா திட்டங்களும் 4G சேவையும் மோடி அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகியவை யூபிஐ பயன்பாட்டை ராக்கெட் வேகத்தில் உயர்த்தியது. தற்போது பெட்டிக்கடை முதல் நகைக்கடை வர கார் ஷோரூம் வரையில் யூபிஐ சேவை உள்ளது. இதை எளிதாக பயன்படுத்த முடியும் என்பதால் இளம் தலைமுறையினர் முதல் மூத்த குடிமக்களுக்கு தலைமுறையினர் முதல் மூத்த குடிமக்களும் பயன்படுத்துகின்றனர். யூபிஐ சேவை தற்போது கட்டணம் ஏதுமின்றி பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடிவதால் பலதரப்பட்ட நிதி பரிமாற்றங்களுக்கு யூபிஐ வாயிலாக செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் இந்தியாவில் யூபிஐ மூலம் நடைபெற்ற பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 24.74 லட்சம் கோடி ரூபாய். நாடு முழுவதும் யூபிஐ சேவை மிக பரவலாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பயன்படுத்தப்பட்டு வரும் வேளையில் இதன் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவ் வெளியிட்டுள்ள செய்தியில் 2000 ரூபாய்க்கு அதிகமான தொகை கொண்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இன்னும் சில செய்திகளில் 5% ஜிஎஸ்டி என்றும், டிஜிட்டல் வேலட் சேவை பரிமாற்றத்திற்கான சில செய்திகளில் 5% ஜிஎஸ்டி என்றும், டிஜிட்டல் வேலட் சேவை பரிமாற்றத்துக்கு தான் ஜிஎஸ்டி வரி என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு பலமுறை யூபிஐ சேவை மீது வரி விதிப்பது குறித்து கருத்து எழுந்தபோது அதை மறுத்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு முறை யூபிஐ மீது ஜிஎஸ்டி விதிக்கும் கருத்து காட்டு தீ போல் பரவி வருகிறது. யூபிஐ சேவை மூலம் மக்கள் கையில் பணப்புழக்கம் என்பது குறைந்து வருவதை பார்க்க முடிந்தாலும் பண மதிப்பிழப்புக்கு பின்பு மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. யூபிஐ மீதான ஜிஎஸ்டி தகவல் வெறும் வதந்தியாக மட்டுமே இருக்க வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். இதேபோல மத்திய நிதி அமைச்சகமும் இது குறித்து எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாத நிலையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் விளக்கமும் அளித்துள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிஐபி பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது. இதில் மத்திய நிதி அமைச்சகம் யூபிஐ மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்திகளை பொய்யானவை, தவறானவை மற்றும் எந்தவித ஆதாரம் இல்லாதவை என்று குறிப்பிட்டுள்ளது. அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அந்த அறிக்கையில் ரூபாய் 2000க்கும் மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவது என்ற தகவல் முற்றிலும் பொய்யானவை, தவறானவை மற்றும் எந்தவித அடிப்படையும் இல்லாதவை. தற்போது அரசாங்கத்தின் முன் இத்தகைய எந்த பரிந்துரையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படாது என்பதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை உறுதியாகியுள்ளது. யூபிஐ சேவைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுமா? அப்படி விதிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் என்ன ஆக இருக்கும் என்பதை நிபுணர்களின் கருத்தோடு ஆராய்ந்தோம். மேராமணியின் இணை நிறுவனர் ஆனந்த் கே ரதி இந்த விளக்கம் அளித்தார். இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் ரூபாய் 2000க்கும் மேற்பட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்று கருதுவது தவறானது என்று கூறினார். மாறாக ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற யூபிஐ கட்டண சேவைகளை வழங்கும் தளங்கள் கட்டணம் வசூலிக்க தொடங்க வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அப்படி ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அந்த கட்டணத்தின் மீது 18% சேவை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில் யூபிஐ என்பது ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கியில் அல்லது ஒரு கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு நிதி பரிமாற்றம் செய்யும் முறை. பெரும்பாலான வங்கி பரிமாற்றங்கள் இலவசமாகவே நடைபெறுகின்றன. இருப்பினும் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கை மேல் பரிவர்த்தனைகள் மேற்கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் வேறு வங்கி நிதி அனுப்பும்போது சில சமயங்களில் கட்டணம் விதிக்கப்படுது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டி என்பது மொத்த பரிமாற்ற தொகைக்கு விதிக்கப்படாமல் பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சேவை கட்டணத்துக்கு மட்டுமே விதிக்கப்படும். எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வகையில் காத்திருப்போம் என்றும் தெரிவித்தார். ஏதேனும் புதிய ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டால் அது யூபிஐ மக்கள் வசூலிக்கும் சேவை கட்டணத்திற்கு மட்டுமே இந்த வரி பொருந்தும். முழு பரிவர்த்தனை தொகைக்கும்
பொருந்தாது என்று உறுதியாக கூறினார். ஆனால் இந்த கட்டணம் இறுதியில் மக்களிடம் இருந்துதான் வசூலிக்கப்படும். இதே வேளையில் P2P சேவைகளில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின் கேடவி அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் MP மஹிவா மைத்ரா கூறிய டிஜிட்டல் பரிவர்த்தனையில் நம் நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளது. இப்படியான வரி விதிப்பு டிஜிட்டல் பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தை குறைக்கும். இது டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு எதிரானது என்றும் விமர்சித்துள்ளார். ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது இனி வரும் காலங்களில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, UPI ஐடி மூலமாக நீங்கள் யாருக்காவது 2000க்கு மேலே பணம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு GST வரி விதிக்கப்படும். எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 5% அல்லது 18% அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழிகள் எல்லாமே மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விளக்கமும் அளிச்சிருக்காங்க. ஸோ UPI ஐடி மூலமாக நீங்கள் பணம் பரிமாற்றம் செய்யும்போது 2000க்கு மேலே நீங்கள் பணம் பரிமாற்றம் செய்யலாம். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறும் வதந்தியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது ஜிபே மூலமா, ஃபோன்பே மூலமா 2000க்கு மேலே அனுப்பினா பணம் பிடிப்பாங்க அப்படின்னு யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை. இதுக்காகலாம் பணம் பிடிக்க மாட்டாங்க. இந்த விதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வரி விதிக்கலை. ஸோ இது சம்மந்தமாக மத்திய அரசாங்கம் தெளிவான ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் UPI பயன்படுத்துறீங்கனாக்கா உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித உயிரை காப்போம். நன்றி.